செயற்குழு நிர்வாகிகள் கூட்டம். யோகி ஆதித்யநாத் வைத்த பரபரப்பு குற்றச்சாட்டு. கல்கத்தாவில் நடக்க போகும் சத்தியாகிரகம். பிஜேபிக்குள் உட்கட்சி பூசல். என்ன செய்ய போகிறார் மோடி? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜேபி எதன் காரணமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தது அப்படின்றது குறித்து தீவிரமாக மாநிலங்கள் வாரியா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு நிகழ்ச்சியாக யூபிலையும் கல்கத்தாவிலையும் மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி கோவாவில் நிதின் கட்கரி அவருடைய கூட்டமே மிகப்பெரிய அதிர்வலையை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருந்த நிலையில இப்ப யூபியில யோகி ஆதித்யநாத் சொன்ன குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், இங்க மேற்குவங்கத்துல சொன்ன குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், இது எல்லாம் மோடியை நோக்கி பாய்ந்துள்ளன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது முழுக்க முழுக்க மோடியினுடைய பிரச்சாரமாக மட்டுமே தான் இருந்தது. அதில் பிஜேபி அப்படின்ற கட்சியோ இல்ல RSS அப்படின்ற அமைப்போ அவங்க குறிப்பிடாம முழுக்க முழுக்க மோடி பேரை சொல்லி மட்டும்தான் அவர்கள் வாக்கு சேகரித்தார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியுள்ளது. ஆனால் இது எல்லாம் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துள்ளது அப்படின்றத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 303ல இருந்து நாங்க 400 தொடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த இடத்த எதன் காரணமா அவங்க 240 தொட்டாங்கன்னா யூபியில் அவர்கள் வாங்கிய மிகப்பெரிய ஒரு அடிதான். எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் நீங்க மத்தியில ஆட்சி அமைக்கணும்னா அவர்கள் முதலாக பிடிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசமாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் எந்த கட்சி அதிகப்படியான பெரும்பான்மையை பெறுகிறதோ அந்த கட்சி தான் இதனால் வரையில் மத்தியில ஆட்சி அமைக்கும். ஒருவேளை முடியலன்னா கூட்டாட்சி அமைப்பாங்க. இப்ப அதனுடைய அடிப்படையில தான் இந்த தடவை மோடியினுடைய ஆட்சி கூட்டாட்சி அமைப்பதற்கான காரணம், மிக முக்கியமான காரணம் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் தோல்வியடைந்த இடங்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த இடத்த அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றியிருந்தால் நேரம் பிஜேபி ஒரு பெரும்பான்மைக்குள்ள வந்திருக்கலாம். கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது 2019 பிஜேபி 62 இடங்களை அந்த இடத்தை கைப்பற்றி வச்சிருந்தாங்க. நீங்க இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 இடங்கள் மட்டும்தான் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. அதுல மிக முக்கியமா அதிகமான இடங்களை கைப்பற்றியது இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான். 43 இடங்களை அவங்க கைப்பற்றாங்க. இதுவே அவர்கள் தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டசபையில் அவர்களுக்கு தான் அதிகப்படியான பெரும்பான்மை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய 403 தொகுதிகள்ல அவர்கள் தலைமையிலான கூட்டணி 250 இடத்த இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பிஜேபியினுடைய கணக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சட்டசபை தொகுதிகள் 225. அப்ப இவர்கள் இந்த இடங்களை வெற்றி பெற்றிருந்தாலே மிகப்பெரிய அளவுல ஒரு ஆட்சியை அமைச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்த கூட அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்றதா இந்த செயற்குழு ஒரு அறிக்கையாக ஜூன் 25ஆம் தேதி தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 119 தொகுதிகளை மட்டும்தான் யூபியில வச்சிருக்காங்க. ஆனாலும் அவர்கள் 43, அதாவது பாதிக்கு பாதி அதிகமான இடங்களை கைப்பற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் பொழுது இங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சில பட்டியலை கொடுக்கிறார். அந்த பட்டியல்ல யோகி ஆதித்யநாத் மட்டும் இல்ல, யூபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் சென்று சேர்த்த அறிக்கைகளா கூறப்பட்டிருக்கு. இந்த செயற்குழு கூட்டத்துல JP நட்டா, யோகி ஆதித்யநாத், சௌத்ரி போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் கொடுக்கக்கூடிய பட்டியல் என்னவா இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முதற்தரமானது என்னன்னா இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடை இங்க இருக்கக்கூடிய பிஜேபி நீக்கம் செய்யும், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி செய்த பிரச்சாரம் என்பது நாடு முழுவதும் எதிரொலித்தது. அது யூபியிலையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை செல்வாக்கு செலுத்தியது. அதன் காரணம் தான் நம்ம தோத்தோம் அப்படின்ட்டு முதல் காரணத்தை அவங்க பட்டியலிடுறாங்க. ஏன்னா யூபியில இருக்கக்கூடியவர்களே தான் சொன்னாங்க என்னன்ட்டு 400 தொகுதியில பிஜேபி வென்றா அரசியலமைப்பை நம்ம தூக்கிடுவோம் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடியவர்களே சொன்னாங்க. அதன் காரணமா ராகுல் காந்தி அந்த உண்மையை மக்களுக்கு எடுத்து சொன்னார். இப்ப இது முதல் காரணமா பட்டியலிடப்படுகிறது. 2வது காரணம் எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சமீப நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் வினாத்தாள் கசிவு என்பது ஏற்பட்டது. வினாத்தாள் கசிவு அதுவும் எதுல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா காவலர் தேர்வுல வினாத்தாள் கசிவு. இங்க இப்ப நீட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நெட்டை சொல்லிட்டு இருக்கோம், வினாத்தாள் கசிவு ஏற்படுது அப்படின்ட்டு. ஆனா உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது 2வது காரணமாக பட்டியலிடப்படுகிறது. 3வது காரணம் எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களை தவிர்த்து நம்ம ஒப்பந்ததாரர்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு இடையிலான பிரச்சனை யூபியில இந்த அளவிற்கு தோல்வியடைவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. 4வது எது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுடைய நடத்தை. அவங்க நடத்தை சரியா இல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல
அது சரியான திருப்தியை கொடுக்கவில்லை, அல்ல மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒரு 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 தேர்தல்ல நம்ம தோல்வியடைவதற்கான காரணங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அரசு அதிகாரிகள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்துகிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது யூபி தேர்தல்ல பிரதிபலிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சமூகங்கள் வாரியாக அவங்க பிரிக்கிறாங்க. மிக முக்கியமா தாக்கூர் சமூக மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, நமக்கு ஓட்டு போடல, அதுதான் மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, தாக்கூர் சமூக மக்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் நமக்கு வாக்களிக்கல. குறிப்பாக குர்மிக்கள், குஷ்வாக்கள் இவங்கெல்லாம் நமக்கு வாக்களிக்காதது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு சமூகமும் யூபில கொஞ்சம் மிக முக்கியமான சமூகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோட சேர்த்து சரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாக்குகளை தான் அகிலேஷ் எடுத்திருப்பாரு, தலித் ஓட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு, அதை மாயாவதி பிரிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித் ஓட்டுகளும் யாருக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கு. தலித்தா அங்க யாரு முன்னிறுத்தப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிஸ், வால்மீகிகள். இவங்க இந்த பசில்ஸ், வால்மீகிகள் இவங்கெல்லாம் தலித் சமூகமாக முன்னிறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய ஓட்டையும் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எடுத்துக்கொண்டது. அவங்களாம் நமக்கு வாக்களிக்கல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறோம், அரசியலமைப்பை மாற்றுவோம் சொன்ன பிரச்சாரம், இது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பின்பு அதாவது இந்த எஸ்சி, இந்த ஷெட்யூல் கேஸ்டினுடைய ஓட்டெல்லாம் மாயாவதி பிரித்துக் கொள்வாங்க அப்படின்னு நினைச்சாங்கல்ல, பல்வேறு பத்திரிகையாளர்கள் அதான் எழுதினாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா யோகி ஆதித்யநாத் தன்னுடைய உரையில சொல்றாரு, பிஎஸ்பி கட்சி இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜூன் 25ஆம் தேதி தாக்கல் செய்த அவர்களுடைய அறிக்கையில் அது இருக்கு. பிஎஸ்பி கட்சி வாக்குகளை பிரித்திருந்தால் நாம் அதிகப்படியான இடங்களில் வென்றிருக்கலாம் அப்படின்றத அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப பிஎஸ்பி என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும். பிஎஸ்பி யாரு? அது மாயாவதி தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சராக செயல்பட்ட ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கட்சி இப்பொழுது வாக்கு பிரிப்பு அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஏன்னா ஒரு முதலமைச்சராக அந்த அளவிற்கு செல்வாக்கு செலுத்திய ஒரு கட்சி இப்ப 2% ஓட்டு தான் வாங்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ் வைஸா நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பிஜேபி 2019 49% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் 2024 தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் என்பது 41, கிட்டத்தட்ட 8% வாக்குகள் இந்த பக்கம் மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த 8% வாக்குகளும் இந்தியா கூட்டணிக்கு தான் போயிருக்கு. ஒருவேளை அது பிஎஸ்பிக்கு போயிருந்தா நேரம் பிஎஸ்பியினுடைய ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கியை விட அவங்க அதிகமா இருக்கணும். ஆனா பிஎஸ்பி ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கியை விட இப்போது குறைந்து 2% வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிஎஸ்பியினுடைய வாக்கு வங்கியும் யாருக்கு? இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கு. இந்த பக்கம் பிஜேபியினுடைய வாக்கு வங்கியும் இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கு. அப்ப பிஜேபி இப்பொழுது நிர்கதியாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால நல்லா பார்க்க முடியுது. பிஜேபி மட்டும் நிர்கதியாவில் பிஜேபிக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய கட்சிகளும் பிஜேபிக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகளும் என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றன, அப்படியே மெல்ல 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 அழிந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரி, உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது, இதை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில யோகி ஆதித்யநாத்தோ இல்ல ஜேபி நட்டாவோ பேசுறாங்கன்னு வச்சுங்க. ஆனா மேற்கு வங்கத்தினுடைய நிலைமை என்பது இன்னும் கவலைக்கிடமா இருக்கு. மேற்கு வங்கத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கட்சி பூசல் என்பது மிக பெரிய அளவுல இருந்து கொண்டிருக்கிறது. அங்க இப்ப மேற்கு வங்கத்தினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடியவருக்கு எதிராக போர்க்கொடி துவக்கியுள்ளனர். அங்க மாநில தலைவரா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகந்தா மஜும்தார். இவரும் இன்னொன்னு சுவேந்து அதிகாரி. இவங்க 2 பேருமே பிஜேபியினுடைய மிக முக்கியமான தலைவர்களா இருக்காங்க. ஆனா இந்த தலைவர்களினுடைய பங்கீடு என்பது பிஜேபியில அதிகப்படியா இல்லை. அதனாலதான் நம்ம மேற்கு வங்கத்துல தோல்வி அடைகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்கத்தினுடைய தோல்வியை எடுத்து பார்க்கும் பொழுது மேற்கு வங்கம் என்பது என்னவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் பார்த்தாங்களே தெரியும், 3 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றி வச்சிருந்தது. ஆனா அந்த 3 தொகுதி, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் வச்சிருந்த தொகுதி, மொத்தம் 4 தொகுதிகள் இடைத்தேர்தல்ல அப்படியே கிளீன் ஸ்வீப் செஞ்சு மம்தா அவர்கள் 4த்தையுமே அலையக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. பிஜேபிக்கு அந்த இடத்துல படுதோல்வி. இதற்கான காரணம் யாருன்னா பிஜேபியினுடைய தலைமை தான். இந்த தலைமையை எதிர்த்து நாங்கள் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னிறுத்த போறோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களே சொல்றாங்க. இதை சொல்றது யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா திலீப் கோஷ். திலீப் கோஷ் 2019 பிஜேபியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருந்தார். குறிப்பா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 18 இடங்களில் பிஜேபி அந்த இடத்தை வென்றது. ஆனா 2024 தேர்தலில் 12 இடங்களை தான் வருது. அப்ப 6 இடங்களை பிஜேபி கைவிடுது. இதற்கான காரணம் என்ன? அதாவது நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் 6 இடங்களை கைவிடுறீங்க, ஓகே, இங்க இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்னாச்சும் பிஜேபி கைப்பற்றணும்ல, அதாவது தக்க வைத்த இடங்கள்னாச்சும் நம்ம வச்சுக்கணும்ல. நம்ம கிட்ட இருந்த 3 தொகுதியை இழக்காமல் நம்ம தக்க வைத்துக் கொள்வது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன ஆகுது, அந்த 3 இடங்களும் நீங்க விட்டுடுறீங்க. யாருக்கு? இங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ். அப்போ உங்களுடைய நிலைமை என்பது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது, நீங்க யாராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது.
இதுக்கு எதிராக தான் திலீப் கோஷ் என்ன பண்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து சரியாக செயல்படவில்லை, இவங்களுக்கு எதிராக நாங்க சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து போறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏன் இவர் இந்த அளவுக்கு ஆக்ரோஷம் ஆகுறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டா, இவரே ஃபர்ஸ்ட் தோத்துட்டாரு. யாருக்கு எதிராக தோக்குறாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கீர்த்தி ஆசாத் அவங்க கிட்ட தோக்குறாரு துர்காப்பூர் தொகுதியில. அப்ப பிஜேபி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே, இங்க எப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல தோக்குறாரோ, அது அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தோக்குறாருன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் வரல, ஒரு தொகுதிகள் கூட கைப்பற்றல, அவங்களால முடியல. இப்ப அந்த அளவுக்கு தான் பிஜேபி நிலைமை என்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அண்ணாமலை தோக்குறாரு. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஏற்கனவே நீங்க 2019 தொகுதி தேர்தலே 18 தொகுதிகளை கைப்பற்றி வச்சிருக்கீங்க. அப்ப 6 தொகுதியில இந்த தடவை இழக்கிறீங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தோக்கறாருங்கும் பொழுது அது இன்னும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சிக்கல்கள் எல்லாம் அதிகப்படியாக தான் ஆகி கொண்டிருக்கின்றன. இதுக்கான காரணம்னா யாரு அப்படின்ட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்ப கோவா தேர்தலின் பொழுது இங்க இருக்கக்கூடிய நிதின் கட்கரி சொன்னது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, செயற்குழு கூட்டத்துல பிஜேபி ஒழுங்கா செயல்படல, பிஜேபி ஒழுங்கா செயல்பட்டு இருந்தா இந்த தேர்தலை வெற்றி பெற்றிருக்கலாம். வெற்றி பெற்றது மட்டும் இல்ல, நம்ம காங்கிரஸ் செய்த அதே தவறை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியா இருந்தா இன்னும் இருக்கக்கூடிய இடங்களையும் இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்தார். நம்ம அது தொடர்பான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், எடுத்து பாருங்க. அப்ப நிதின் கட்கரியை தொடர்ந்து இப்ப இருக்கக்கூடிய மாநில கட்சி தலைவர்களும் தங்களுடைய போர்க்கொடியை துவக்க ஆரம்பித்துள்ளனர் அப்படின்றத பார்க்க முடியுது. சத்தியாகிரக போராட்டம் வரைக்கும் போயிருக்காங்கன்னா இது பிஜேபிக்கு எந்த மாதிரியான அச்சுறுத்தலை கொடுக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இது மோடிக்கு மேலும் மேலும் அழுத்தம் தரக்கூடியதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கிறதே கூட்டணி கட்சி தான், சரிங்களா? மோடி தலைமையிலான தனிப்பெரும்பான்மை கிடையாது. 240 அப்படின்ற அடிப்படையில கூட்டணி கட்சிகளோட தான் மோடி ஆட்சி அமைச்சிருக்காரு. கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடி, உட்கட்சி பூசல் அப்படின்ற அடிப்படையில மோடி எப்படி இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார், இல்ல நடத்தி செல்லுவார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.